ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வெளியிட்டிருக்க ஒரு சூப்பரான வேலையை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னா கொல்கத்தாவில் இருக்குது. அங்கே இருந்தால் ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. மொத்த டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2 ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 22 ஜனவரி 2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 1 மந்த் கிட்ட வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ எம்பிபிஎஸ், லீகல், ஃபினான்ஸ், ஆக்சுவல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஹிந்தி நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணிட்டாங்க. யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ்னு கேட்டகரி வைஸாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலிஸ்ட் அண்ட் பேக்லாக் வந்து ஜென்ரலிஸ்ட்டில் வந்து 130, பேக்லாக்ஸில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நம்மளுக்கு பிரிச்சிருந்தாங்க. அந்த ஜென்ரலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். நீங்கள் டிகிரி முடித்து ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா கூட இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நீங்கள் பிஇ, பிடெக், பிகாம் இது அதாவது எனி டிகிரி முடிச்சிருங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வேலை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ இது பேசிக் பே வந்து பார்த்துருவோம் 15,000 ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. தி ஸ்டார்டிங் பேசிக் பே வுட் பி 15,925 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கெல்லாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோன்னா டாக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து லீகலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் லா முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இல்லைனா பிகாம் ஆர் எம்காம் முடிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி முடிச்சிருக்கணும் மேத்தமெட்டிக்ஸில் கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்சிஏ முடிச்சிருந்தா அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் இந்த நான் சொன்ன பார்த்திங்கன்னா ஒரு 130 போஸ்டிங் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. 21 ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ் சர்வீஸ் மேன் இப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் லிசனிங் அபிலிட்டி அண்ட் குவான்டிட்டின்னு 3 கொடுத்துருக்காங்க. 3மே வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க்ஸுக்கும், எபிலிட்டிக்கு ஆட்டிடியூடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 மார்க் இருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 3க்குமே வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பு. இது மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் இங்கிலீஷில் இருக்கும். மற்ற ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுலேயுமே இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே டெஸ்ட்டு தான். ரிசனிங் டெஸ்ட்டு 1, அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ் அந்த குவான்டிட்டி 3மே கொடுத்துருக்காங்க. 5மே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஈச் மார்க் வந்து 15 வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் 15 கொடுத்துருக்காங்க. ஸோ 40 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ அது அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நேஷனல் லெவலில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 250, ஆல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜனவரி 2லேருந்து ஜனவரி 22 வரையும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ போஸ்டிங்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங்ஸ் வந்து போடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கேரளா கொடுத்துருக்காங்க பார்த்துங்க, எர்ணாகுளம், கொச்சின் கொடுத்துருக்காங்க, அப்புறம் திருவனந்தபுரம், கோழிக்கோடு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம தமிழ்நாடை செக் பண்ணிடலாம். தமிழ்நாடை பொறுத்தவரையும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை ஆகிய 3 டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எக்ஸாம் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா சென்னையில் நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க.
இது எப்படி அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ஃபீஸ் அண்ட் டாக்குமெண்ட் ஸ்கேன் அண்ட் அப்லோட். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போய்ட்டு அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ அந்த பேமெண்ட் சொன்னால் பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிடணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுற ஃபோட்டோ காப்பீஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிகிரி இது மாதிரி முடிச்சிருக்காங்க, பிகாம், பிடெக் இந்த மாதிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.